Dear students, அனைவருக்கும் வணக்கம். வந்தனம் நமஸ்கார். இன்னைக்கு I like to give a brief idea regarding acquired immunodeficiency syndrome or AIDS. AIDS நோயினை பற்றிய ஒரு அறிமுகம் தரலாம் என்று இருக்கிறேன். Acquired immunity means பெறப்பட்ட நோய் தடை காப்புன்னு பேர். A man acquires disease resistance due to antigenic stimulus or by vaccination is said to be acquired immunity. நோய் கிருமிகள் நம் உடலில் நுழைந்த பிறகும் அல்லது தடுப்பூசிகள் குத்தி கொண்ட பிறகும் நம்மிடம் ஏற்படக்கூடிய ஒரு நோய் தடை காப்பிற்கு பெறப்பட்ட நோய் தடை காப்புன்னு பேர். அக்வயர்டு இம்யூனோடெஃபிஷியன்சி பெறப்பட்ட நோய் தடை காப்பு குறைவதன் காரணமாக அவர் பாடி ஷோஸ் வேரியஸ் சிம்டம், நம்முடைய உடலிலே பல்வேறு அறிகுறிகள் தென்படும். அதுக்கு தான் சிண்ட்ரோம்னு பேர். எய்ட்ஸ் டிசீஸை யார் காஸ் பண்ணுறான்னு உங்களுக்கு தெரியும். ஹியூமன் இம்யூனோ வைரஸ் என்று அழைக்கப்படுகின்ற HIV ஆனது நமக்கு இந்த நோயினை உண்டாக்கும். ஹியூமன் இம்யூனோ வைரஸ் ரெண்டு டைப் இருக்கா, HIV1 and HIV2. ஹியூமன் இம்யூனோ வைரஸ் 1 and ஹியூமன் இம்யூனோ வைரஸ் 2 அப்படின்னு ரெண்டு பேர் இதை காஸ் பண்ணுவாங்க. நமக்கு ரெண்டு பேரில் யாரான ஒருத்தர் காஸ் பண்ணலாம். ரெண்டு பேரும் either HIV1 or HIV2 நமக்கு காஸ் பண்ணலாம். இட் பிலாங்ஸ் டு த ஃபேமிலி லென்டிவிரினே. லென்டிவிரினே என்ற ஒரு குடும்பத்தின் கீழே வரும் ஃபேமிலி. நம்ம புக்கில் இந்த தடவை என்ன பண்ணி கொடுத்துருக்கோம்னா ஜீனஸ் லென்டிவைரஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதை யார் ஐசோலேட் பண்ணாங்கிறதுலாம் பழைய சிலபஸில் இருந்தது. ராபர்ட் கேலோ அப்படின்னு ஒரு சயின்டிஸ்டும் லெட் மோண்டாக்னியர் அப்படிங்கிறவா இதை ஃபஸ்ட் ஐசோலேட் பண்ணா அப்படிங்கிறது பழைய சிலபஸில் இருந்தது. அதை இங்கே ஞாபகம். வேற என்ன இதை பற்றி பேசிக் தெரிஞ்சுக்கணும். HIV is an example for enveloped virion. இது ஒரு உறையுடைய வைரஸ் ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வைரஸஸை பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம்னா நியூக்ளியோ கேப்சிட்னு சொல்லுவோம். Viruses are generally known as nucleocapsid. The nucleic acid portion is said to be the nuclei. The protein sheet is said to be the capsid. So virus is technically known as nucleocapsid. Nucleic அமில பாகத்திற்கு நியூக்ளியாய்டு என்ற பெயர், புரத உரைக்கு கேப்சிட் என்ற பெயர். எனவே வைரஸினை பொதுவாக நியூக்ளியோகேப்சிட் என்று அழைப்பார்கள். ஆனால் ஹெச்ஐவியில் எடுத்துட்டேன்னா இதுக்கப்புறமா இன்னொரு அவுட்டர் கவரிங் இருக்கும், இன்னொரு அவுட்டர் கவரிங் இருக்கும், இன்னொரு அவுட்டர் கவரிங் இருக்கும். ஸோ நார்மல் கேப்சிடை தவிர அசசரி என்வெலப்ஸ் ஆர் பிரசன்ட். கேப்சிடை தவிர துணை பாதுகாப்பு உரைகள் காணப்படும். அதனால் அது பேர் என்வெலப்டு விரியான் அப்படின்னு சொல்லுவான். உரையுடைய வைரஸ் என்று அழைக்கப்படும். இட்ஸ் an example for diploid virus. Diploid not two genetic material is present. இங்கே ரெண்டு RNA இருப்பா. HIV possesses 2 RNA, so it's an example for diploid virus. இருமயநிலை வைரஸ் என்று அழைக்கலாம். 2 RNAs. It's an example for retrovirus. Retrovirus ni ஏன் சொல்லுவோம்னா இது வந்து reverse transcriptase ஒரு enzyme இருக்கும். This enzyme has got the ability to convert RNA into DNA as well as DNA into RNA. இவர்களில் காணப்படுகின்ற ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்று அழைக்கப்படுகின்ற நொதியானது RNA-வை DNA-வாகவும் DNA-வை RNA-வாகவும் மாற்றும். அதனால ரெட்ரோவைரஸ்ன்னு சொல்லலாம். வேற மாதிரியும் சில பேர் சொல்லலாம். என்றைக்குமே பிளான்ட் வைரஸஸில் RNA இருக்கும், ஜெனட்டிக் மெட்டீரியல். RNA act as a genetic material in plant viruses. DNA act as a genetic material in animal viruses. RNA தாவர வைரஸில் மரபு பொருளாக இருக்கணும், தாவர வைரஸில். DNA விலங்கு வைரஸில் மரபு பொருளாக இருக்கணும். ஆனால் ஹெச்ஐவிங்கிறது நம்மள தாக்குறது. We are advanced animal. நம்ம ஒரு மேம்பாடு இந்த விலங்கு. நம்மள தாக்குற வைரஸில் என்ன இருக்கணும்? DNA தான் இருக்கணும். ஆனால் என்ன இருக்கு? RNA. If RNA acts as a genetic material in animal virus, then it is known as a retrovirus. சில பேர் சொல்றாங்க. அதாவது விலங்குகளை தாக்கக்கூடிய வைரஸ்களில் DNA-விற்கு பதில் RNA-வானது மரபு பொருளாக இருந்தால் அதை ரெட்ரோவைரஸ் என்று கூறலாம்னு சில பேர் சொல்றாங்க. ஸோ அது பேஸ். And it's a mutant virus. It continuously undergo mutation. தொடர்ச்சியாக திடீர் மாற்றத்தில் ஈடுபட்டு கொண்டே இருப்பதால் அதை mutant virus என்று அழைக்கிறார்கள். இதெல்லாம் பேஸ். இது ஹெச்ஐவியை நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. Now we come to the structure. ஹெச்ஐவியின் அமைப்பு. அதுக்கு முன்னாடி என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? என்வெலப்டு விரியான் உரையுடைய வைரஸ், டிப்ளாய்டு வைரஸ் இருமயநிலை வைரஸ், ரெட்ரோவைரஸ் மியூட்டன்ட் வைரஸ் திடீர் மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு வைரஸ்.
இந்த HIV எடுத்துட்டேன்னா ஸ்பெரிக்கல் இன் ஷேப், வட்ட வடிவிலோ கோல வடிவிலோ காணப்படும். உருண்டையாக இருக்கும், ஞாபகம் செலுத்தலாம். The size is 100 to 120 nanometer. நானோமீட்டர் தெரியும், ரொம்ப சின்னதாக இருக்கும். மைக்ரான்னு பாக்டீரியா சொல்லுவோம். அதோட 1/1000 மைக்ரான் இஸ் ஈக்குவல் டு நானோமீட்டர். ரொம்ப 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 புசுக்கூண்டு காணப்படும். 10 to the power of -9 மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் ரொம்ப சின்னதாக இருக்கா முக்கியம். வேற என்ன வச்சுக்கணும் அப்படின்னா ஸ்ட்ரக்சருக்கு வரும். இதுக்கு பேர் சென்ட்ரல் கோர்னு பேர். இதை சுற்றி இருக்கிறதுக்கு என்வெலப்னு பேர். இது மையப்பகுதி, அதை சுற்றி உரைகள் காணப்படும். சென்ட்ரல் கோர் எடுத்துட்டு எல்லாம் வித் 2 RNAs, 2 long single stranded RNA is present. 2 long single stranded RNA is present. 2 RNAக்கள் காணப்படும். That's why you deployed virus. The RNA associated with the reverse transcriptase enzyme and the RNA உடன் இணைந்த reverse transcriptase நொதி காணப்படும். You know the role of reverse transcriptase. It has got the ability to convert RNA into DNA or DNA into RNA. இந்த ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டர்ஸோட சிறப்பு பணி என்ன? RNAவை DNAவாகவும் DNAவை RNAவையாகவும் மாற்றும் RNAவா. வேற என்ன இருக்கும்? இந்த ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸை தவிர அவள்கிட்ட வேற 2 என்சைம்ஸ் இருக்கும். What are the enzymes present in HIV? Human immuno வைரஸில் காணப்படுகின்ற நொதிகள் என்னன்னா, நம்பர் 1 ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ், நம்பர் 2 புரோட்டியேஸ், நம்பர் 3 ரிபோநியூக்ளியேசஸ். ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் இருப்பா, புரோட்டியேஸ் இருப்பா அண்ட் ரைபோநியூக்ளியேசஸ் இருப்பா. அப்புறம் இதை சுற்றி ஒரு ப்ரோட்டீன் ஷீட் இருக்கும். அந்த ப்ரோட்டீன் ஷீட்டுக்கு தான் கேப்சட்னு பேர். அதுக்கப்புறம் அதை சுற்றி இங்கே என்ன இருக்கும்? இன்னொரு ப்ரோட்டீன் கலர் இருப்பா. இட் இஸ் செட் டு பி மேட்ரிக்ஸ் ப்ரோட்டீன்னு பேர். அதுக்கப்புறம் இதை சுற்றி பார்த்து எல்லாம் இந்த ஏரியாவில் லிப்பிடு பைலேயர், லிப்பிடுகளினால் ஆன 2 அடுக்குகள் காணப்படும். அது ஞாபகம். அதுக்கப்புறம் இதில் 2 ப்ரோட்டீன் இருப்பான், கிளைக்கோ ப்ரோட்டீன், கான்ஜுகேட்டட் ப்ரோட்டீன். ஒன்று பேர் GP120 பேர், இன்னொரு பேர் GP41 பேர். So GP41 and GP120 are the 2 glycoproteins present in the outer envelope அப்படிங்கிறது ஞாபகம். இது மாதிரி ஏகப்பட்ட கவர் இருக்கிறதுனால தான் ஹெச்ஐவிக்கு பேர் enveloped virion அப்படின்னு பேர். ஸோ இது பேஸ். How the entry of this pathogen takes place? ஹெச்ஐவி நம்ம உடம்புல எப்படி என்ட்ராரா, எப்படி வரலாம்? இது ரீசன் இங்கே கொடுத்துருக்கோம். அன்சேஃப் செக்ஷுவல் கான்டாக்ட், பாதுகாப்பற்ற உறவு கொள்வதன் மூலமாகவும், பிளட் கண்டாமினேட்டட் நீடில்ஸ், நம்மளுக்கு டாக்டர் ஹாஸ்பிட்டலில் இன்ஜெக்ட் பண்ணுறோம், அதில் கண்டாமினேஷன், அதாவது நோய் தொற்று இருக்கக்கூடிய நீடலை யூஸ் செய்தாலோ, தென் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட், உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்கின்ற சமயத்திலோ, பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன், இரத்தமானதான் பிறரிடமிருந்து பெற்றுக்கொள்ளுகின்ற சமயத்திலேயோ, இன்ஃபெக்டட் மதர் டு த ஃபீட்டஸ், அம்மாவுக்கு நோயை தொற்று இருந்தால் தாயிடமிருந்து குழந்தைக்கோ பரவுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறது. நம்பர் 1 அன்சேஃப் செக்ஷுவல் கான்டாக்ட், தவறான பாதுகாப்பற்ற பாலுறவு கொள்வதன் மூலமாகவோ, பிளட் கண்டாமினேட்டட் நீடில், நோயுற்ற ஊசிகளை பயன்படுத்துவதன் காரணமாகவோ, ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட், உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்கின்ற சமயத்தில் அதாவது அவங்களுக்கு இருந்தால் நமக்கு வரலாம். பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன், ரத்தம் சரியாக செக் செய்யாமல் நமக்கு செலுத்தப்படுகின்ற சமயத்திலேயும், மதர் டு த ஃபீட்டஸ், தாயிடம் இருந்தால் குழந்தைக்கோ பரவுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறது. சரி, யாரோ ஒருத்தருக்கும் வந்துடுச்சு, பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன்லாம் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம உடம்புல வந்தோடனே என்ன பண்ணுறோம்? ஸோ ஒரு சோர்ஸ் இருக்கா, சோர்ஸ்லேருந்து நம்ம உடம்புல நுழைஞ்சுள்ளது. இட் லவ்ஸ் மேக்ரோஃபேஜஸ். நம்ம உடம்புல மேக்ரோஃபேஜஸ் ரொம்ப பிடிக்கும். பிளட்டில் the lot-sized monocyte is otherwise known as a macrophage. மோனோசைட் ஆனது அளவு சற்று கருத்து காணப்பட்டால் அதற்கு மேக்ரோஃபேஜ் பேர். இட் சர்வ் as a reservoir of HIV. ஹெச்ஐவியின் தேக்கிடமாக இந்த மேக்ரோஃபேஜஸ் செயல்படுகிறது. and it acts as a factory for HIV virus. ஹெச்ஐவியின் தொழிற்சாலையாக இது செயல்படுகிறது. மேக்ரோஃபேஜ் உள்ளே போனோன்னே என்ன பண்ணும்? இது ஹெச்ஐவி வச்சுக்கோங்க. ஹெச்ஐவி இவ்வளோ பெருசாக இருக்காங்க, நம்ம படத்துக்காக போட்டுருக்கோம் தங்கம். இட் இஸ் வெரி ஸ்மால், நேனோமீட்டர். அதாவது ஹெச்ஐவி இவ்வளோண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்மளோட மேக்ரோஃபேஜ் இவ்வளோ பெருசு. ஹெச்ஐவி என்ன பண்ணும்? பிளட்ல போனோம்னா ஃபர்ஸ்ட் இட் என்டர் இன்சைட் த மேக்ரோஃபேஜ். மேக்ரோஃபேஜ் உள்ள நுழையும். மேக்ரோஃபேஜில் இந்த டிஎன்ஏ மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல குட்டியாக போடுவாங்க. இங்கே பாரு, இது மேக்ரோஃபேஜோட டிஎன்ஏ வச்சு சிம்பிளாக. இட் இஸ் த டிஎன்ஏ ஆஃப் மேக்ரோஃபேஜ். இந்த இதுதான் ஹெச்ஐவி உள்ள நுழைஞ்சுடுச்சு. இது ஹெச்ஐவியோட ஆர்என்ஏ. திஸ் இஸ் த ஆர்என்ஏ ஆஃப் ஹெச்ஐவி. திஸ் இஸ் த டிஎன்ஏ ஆஃப் மேக்ரோஃபேஜ். இது மேக்ரோஃபேஜ் ஆச்சு. நுழைஞ்சுடுத்தா
இதுதான் HIV. With the help of reverse transcriptase enzyme, this RNAs are converted into DNAs. இந்த RNA ரெண்டும் reverse transcriptase வச்சுட்டு DNA வா மாறிடும். Then the DNAs are incorporated with our macrophage DNA. ஓடி போய் நம்மளோட macrophage DNA ஓட சேர்ந்துடுவோம். சேர்ந்த அப்புறம் நம்ம macrophage சொல்லும், இது சொல்லும், டேய் ப்ளீஸ்ரா என்ன அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து கொடுறா, என்ன ரெப்ளிகேட் பண்ணி கொடுறா அப்படின்னு நம்ம டிஎன்ஏ அசலுக்கு ஒன்றும் தெரியாது. அதே மாதிரி எது ஒட்டின்னு இருக்கோ அதே மாதிரி ஜெராக்ஸ் எடுத்து தரும். இது மாதிரி குட்டி குட்டியாக நிறையா ஜெராக்ஸ் வரும். அப்புறம் நம்ம மேக்ரோபேஜ் பார்த்துட்டு ப்ளீஸ் இது மாதிரி எனக்கு பேண்ட் ஷர்ட் ஓவர் கோட் லிப்பிட் பை லேயர் எல்லாத்தையும் போட்டு விடுறான்னு சொல்லும். நம்ம மேக்ரோபேஜ் எல்லாத்தையும் அதுக்கு போட்டு விடும். எல்லாத்தையும் போட்டு விட்ட அப்புறம் with the help of reverse transcriptase enzyme the DNA is converted into RNA. முதல்ல RNA DNA வா மாறிட்டு திருப்பி reverse transcriptase வச்சு DNA is converted into RNA. கடைசியில பாவம் அப்படியே எனக்கே சொல்றப்ப அழுகையா வந்துடா, அப்படியே அந்த மேக்ரோஃபேஜ் சாகடிச்சுட்டு HIV கீழே குதிக்கும். உள்ள போய் viral RNA is converted into DNA incorporated with the macrophage DNA ஓட சேர்ந்துடும். Then ask the DNA to multiply it. நம்ம DNA மல்டிப்ளை பண்ணி தரோம். டேய் ப்ளீஸ் ப்ரோட்டீன் ஷீட்லாம் போட்டு கொடுறோன்னு சொல்லணும். நம்ம மேக்ரோஃபேஜ் எல்லாத்தையும் போட்டு தரோம். கடைசியில் லைசஸ் ஆஃப் த மேக்ரோஃபேஜ் டெக்ஸ் பிளேஸ். மேக்ரோஃபேஜ் சாகடிச்சு டுமுக்குன்னு HIV கீழே குதிப்பான். திருப்பி இந்த ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் ரோல் முக்கியம். DNA RNA மாற்றி டபுள் குதிச்சிடும். குதிச்சுக்கு அப்புறம் அப்படியே ஃபாஸ்ட்டாக ஓடும். இட் லவ்ஸ் WBC. அதுக்கு WBC ரொம்ப பிடிக்கும். லிம்போசைட்ஸ் ரொம்ப பிடிக்கும். T லிம்போசைட்ஸ் ரொம்ப பிடிக்கும். இட் லவ் ஹெல்பர் T செல்ஸ். இதில் ரொம்ப பிடிச்சது யாருன்னா அவளுக்கு ஹெல்பர் T செல்ஸ் ரொம்ப பிடிக்கும். உதவி T செல்கள். யூ நோ த ரோல் ஆஃப் ஹெல்பர் T செல்ஸ். ஹெல்பர் T செல்ஸ் எனிமீஸ்லாம் அட்டாக் பண்ண மாட்டான். இட்ஸ் செக்ரீட் அ புரோட்டீன் கால்ட் சைட்டோகைன். இது சைட்டோகைன் ஒரு புரோட்டீனை செக்ரேட் பண்ணும். அது நேராக ஓடி போய் பி லிம்போசைட்டை ஸ்டிமுலேட் பண்ணும். சைட்டோகைன் ஸ்டிமுலேட் த பி லிம்போசைட். தென் பி லிம்போசைட் செக்ரேட் ஆன்டிபாடிஸ் ஆர் இம்யூனோகுளோபுலின்ஸ். ஹெல்பர் T செல் ஒன்றும் பண்ண மாட்டா, எனிமீஸ் அட்டாக் பண்ண மாட்டா, ஒரு புரோட்டீனை செக்ரேட் பண்ணுவா. புரோட்டீன் யார்கிட்ட போவா? பி செல்லுக்கு போவா. பி செல்லை ஸ்டிமுலேட் பண்ணுவா. பி செல் எதை ப்ரொடியூஸ் பண்ணும்? ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணும். கிளியர்? இங்கே என்ன பிரச்சனைன்னா HIV மேக்ரோஃபேஜ்லேருந்து ஓடி வந்து இந்த T ஹெல்பர் செல் உள்ள நுழைவான். இதே மெத்தடில் போய் அங்கே ப்ரொலிஃபரேட் ஆகும். ப்ரொலிஃபரேட் ஆகி T செல்லை சாகடிச்சுட்டு கீழே குதிப்பான். நம்ம உடம்புல ஹெல்பர் T செல் செத்து போயிட்டான்னு வச்சுக்கோங்க. ஹெல்பர் T செல்ஸ் நிறையா இருந்தால்தான் இட் ஸ்டிமுலேட் த பி செல். தென் த பி செல் செக்ரீட் இம்யூனோகுளோபுலின் ஆர் ஆன்டிபாடிஸ். இங்கே என்ன ஆகும்? HIV மேக்ரோஃபேஜ், பிளட் டு மேக்ரோஃபேஜ், மேக்ரோஃபேஜ் இருந்து மல்டிப்ளை ஆகி வருவா. நேராக ஸ்ட்ரைட்டாக இட் கோஸ் டு T ஹெல்பர் செல்ஸ். T ஹெல்பர் செல் போவா. T ஹெல்பர் செல் உள்ள போய் ப்ரொலிஃபரேட் ஆவா. லைசிஸ் ஆஃப் த T ஹெல்பர் செல்ஸ் டேக்ஸ் பிளேஸ். ஹெல்பர் செல்லை சாகடிப்பா. அப்போ HIV நம்பர் ஜாஸ்தியாகிடும். இது மாதிரி ஹெல்பர் செல்லை சாகடிச்சுட்டே இருந்தால் ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன் பை த பி லிம்போசைட் இஸ் அஃபெக்டட். அப்போ நமக்கு என்ன குறையும்? அக்வயர்டு இம்யூனிட்டி குறையும். ரிடக்ஷன் இன் அக்வயர்டு இம்யூனிட்டி, பெறப்பட்ட நோய் தடை காப்பானது குறையும். இந்த மெத்தடில் தான் HIV மேக்ரோஃபேஜஸையும் T செல்ஸையும் கொலை பண்ணுறோம். கிளியர்? இப்போ நமக்கு என்ன குறையிறது? இம்யூனிட்டி குறையிறது. இம்யூனிட்டி குறைஞ்சா வாட் வில் ஹேப்பன்? என்ன பிரச்சனைகள்? கிரானிக் டயரியா ஃபார் மோர் தேன் 3 months. 2-3 மாதம் லூஸ் மோஷன் போயிட்டே இருக்கும். தென் காஃப் எடுத்துட்டேன்னா ஒரு 3 or 4 months. ஃபீவர் எடுத்துட்டேன்னா 3 or 4 months. மவுத்லையும் த்ரோட்லையும் எடுத்துட்டேன்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், பூஞ்சை தொற்று, ஓரோ ஃபேரஞ்சியல் கேண்டிடியாசிஸ். செஸ்ட் மேலேயும் அப்டமன் மேலேயும் பர்பிள் கலரில் கட்டி, காப்போசி சார்கோமா, ஹெர்பஸ் ஜோஸ்டர், ஹெர்பஸ் சிம்ப்ளெக்ஸ் வியாதிகள் வரும். இதை தவிர அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் டிபி, டியூபர்குலோசிஸ், எலும்புருக்கி நோய். அப்போ நோய் தடை காப்பு குறைவதால் we are prone to infection due to the reduction of acquired immunity. பெறப்பட்ட நோய் தடை காப்பு குறைவதால் we are infected by many pathogens. நம்மை பல நோய்க்கிருமிகள் தாக்கும், நிறையா வியாதி நமக்கு வரும். அதனால HIV நம்மளை சாகடிக்காது. HIV நம்மளோட இம்யூனிட்டியை ரெடியூஸ் பண்ணும். நம்மளோட இம்யூனிட்டியை ரெடியூஸ் பண்ணிடுதுன்னா we are prone to various infection. பலவிதமான நோய்கள் நமக்கு ஏற்படும். கிளியர்? இதான் பேசு. அதை பற்றி நான் இங்கே வரிசையாக கொடுத்துருக்கேன்.
அதுக்கப்புறம் என்ன நீ முக்கியமாக ஞாபகம் செக் பண்ணுறதுக்கு 2 டெஸ்ட். ஒன் இஸ் எலைசா டெஸ்ட், என்சைம் லிங்க்டு இம்யூனோ சார்பன்ட் அசே அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் யூஸ்ட் டு டிடெக்ட் ஹெச்ஐவி ஆன்டிபாடிஸ். நம்முடைய ரத்தத்தில் ஹெச்ஐவி ஆன்டிபாடிகள் இருக்கிறதா இல்லையா என்பதை அறிய உதவுவது இந்த எலைசா டெஸ்ட். வெஸ்டர்ன் பிளாட் இஸ் அ கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட். இது என்ன பண்ணும், புரோட்டீன் ஷீட்டில் என்ன இருக்குது, கரெக்டாக இருக்கா, எபிடோப் பேராடோப் இருக்கான்னு சரி பண்ண பார்க்கும். இது ஃபஸ்ட்டு டிடெக்ட் பண்ணுறது. அதை கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு சோதனைக்கு தான் வெஸ்டர்ன் பிளாட் டெஸ்ட் இந்த பேர். ஃபஸ்ட்டு எலைசா பண்ணுவா, நம்மள்கிட்ட ஹெச்ஐவி ஆன்டிபாடி இருந்ததுன்னா திருப்பி வெஸ்டர்ன் பிளாட் மூலமாக அந்த ஆன்டிபாடியும் ஹெச்ஐவியோட ஆன்டிஜனும் மேட்ச் ஆகுதான்னு பார்ப்பா. அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் ஃபார் எய்ட்ஸ் இஸ் திஸ் வெஸ்டர்ன் பிளாட். இப்போ ப்ரிவென்ஷன் என்ன சார், தடுக்கிறது எப்படி? சேஃப் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன். ரத்தம் அடுத்த வாரத்தை வாங்கி ஏற்றிருந்தால் கூட அதை செக் பண்ணிட்டு தான் நம்ம ஏற்றிக்கணும். அது ரொம்ப முக்கியம். யூஸ் ஆஃப் டிஸ்போசபிள் நீடல்ஸ். இப்போ டாக்டர்லாம் ஒரே ஊசியை யூஸ் பண்ணுறது கிடையாது, எல்லாம் யூஸ் வந்துடும். குத்தினோன்னு ஒருத்தருக்கு யூஸ் பண்ணினா அந்த ஊசியை யூஸ் பண்ண மாட்டான். இது மாதிரி டிஸ்போசபிள் சிரிஞ்சஸ், ஒரு ஊசியை ஒருவருக்கு பயன்படுத்தியதை மற்றொருக்கு பயன்படுத்தாமல் இருத்தல். சேஃப் செக்ஸ், அதாவது உடலுறவு கொள்ளுகிற சமயத்தில் பாதுகாப்பான உடலுறவு என்று கூறுவார்கள். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. மெடிசனை பற்றி தரல பழைய சிலபஸில் கொடுத்துருக்கு. ஹெச்ஐவிக்கு என்ன அப்படின்னா, ஹெச்ஐவியை கொலாட் பண்ணுற அளவுக்கு நம்ம இன்னும் நிறையா மெடிசன் கண்டுபிடிக்கல. ஒன்லி ஆன்டி ரெட்ரோவைரல் ட்ரக்ஸ் ஆர் அவைலபிள். ஏஆர்டி தெரபின்னு சொல்லுவோம். அசிடோதைமிடைன், ஜுடோவுடின், சாக்குனோவிர் அப்படின்னு மெடிசன் இருக்கு. ஹெச்ஐவி என்ன பண்ணுவான்னா, நம்மளோட இம்யூனிட்டியை குறைச்சிட்டே இருப்பான், டபிள்யூபிசியை சாகடிச்சுட்டு இருப்பான். நம்ம இது மாதிரி டேப்லெட்லாம் எடுத்ததுன்னா இட் மாடரேட் அவர் இம்யூன் சிஸ்டம், இட் டெவலப்ட் அவர் இம்யூன் சிஸ்டம். இதை போன்ற மருந்துகள் எடுத்துக்கொள்ளுகின்ற சமயத்தில் நம்முடைய நோய் தடை காப்பானது அதிகரிக்க செய்யப்படும். ஸோ தட் எய்ட்ஸ்னால சாகவான அர்த்தம் கிடையாது. ஏன்னா இப்போ மெடிசன்ஸ் நிறையா இருக்குது. அந்த மெடிசனை எடுத்துட்டோம்னா த லைஃப் ஸ்பேன் ஆஃப் த ஹெச்ஐவி பேஷண்ட் ஆர் எய்ட்ஸ் பேஷண்ட் இஸ் இன்க்ரீஸ்ட். இந்த டேப்லெட்லாம் போட்டுட்டோம்னா எய்ட்ஸ் நோயாளிகளின் வாழ்நாளானது அதிகரிக்க செய்யப்படும். அது மட்டும் நான் வச்சுக்கணும். இந்த மெடிசன் பேர் மறந்துடாதையும் அசிடோதைமிடைன், ஜுடோவுடின், சாக்குனோவிர், ஆன்டி ரெட்ரோவைரல் தெரபின்னு சொல்லுவா. அதை தவிர இம்யூனிட்டியை மாடுலேட் பண்ணுறதுக்கு இம்யூனோ மாடுலேட்டாஸ் அப்படின்னு சில இருக்கின்றன. நம்மளுடைய இம்யூனிட்டியை தூண்டக்கூடிய, தடைக்காப்பை தூண்டக்கூடிய வேதிப்பொருட்கள் இருக்கின்றன. அதெல்லாம் இப்போ மெடிசன் மாதிரி நம்ம கொடுத்துட்டுருக்கோம். இதுதான் நம்மளுக்கு பேஸாக தெரிஞ்சுக்கணும். நிறையா அவேர்னஸ் எய்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நேகோ, நேஷ்னல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் இருக்குது. அப்புறம் என்ஜிஓ, நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் நிறையா பண்ணிட்டு இருக்காங்க. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் நிறையா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி ஒரு அவேர்னஸ் இருக்கணுங்கிறதுக்காக நமக்கு இந்த வியாதியை பற்றி குறிப்பிட்டிருக்கிறது. காஸ் பண்ணுறது ஹெச்ஐவி. நம்மளுக்கு எப்படி வர்றதுன்னு பார்த்தோம். உள்ள நுழைஞ்சோடனே எதில் நுழையும்? ஃபர்ஸ்ட் பிளட்ல மேக்ரோஃபேஜ். மேக்ரோஃபேஜ் ஆக்ட் அஸ் எ ரெசர்வாயர் ஆஃப் ஹெச்ஐவி. அதுக்கு தேக்கிடமாக செயல்படுகிறது. இட் ஆக்ட் அஸ் எ ஃபேக்டரி ஃபார் ஹெச்ஐவி. ஹெச்ஐவி எண்ணிக்கையில் அதிகரிப்பதற்கு மேக்ரோஃபேஜஸ் உதவுகின்றன. தென் இட் இஸ் ரிலீஸ்ட் ஃப்ரம் த மேக்ரோஃபேஜ். மேக்ரோஃபேஜ்லேருந்து வெளில வரும். இட் லவ் டபிள்யூபிசி, வெள்ளை அணுக்கள் பிடிக்கும். இட் லவ் த டி ஹெல்பர் செல்ஸ். லிம்போசைட்டுகளிலே டி ஹெல்பர் செல்கள் என்று அழைக்கப்படுகின்ற துணை செல்கள் பிடிக்கும். அது உள்ளே போகும். We know the role of T helper cells. T helper cells secrete a protein. The protein stimulate the B lymphocyte to produce immunoglobulin or antibodies. T செல்கள், ஹெல்பர் T செல்கள் சைட்டோகைன் ஒரு ப்ரோட்டீனை செக்ரேட் பண்ணி B lymphocyte ஸ்டிமுலேட் பண்ணுவா. தென் B lymphocyte secrete immunoglobulin. இப்போ T ஹெல்பர் செல் உள்ள போய் இதை அட்டாக் பண்ணி மல்டிப்ளை ஆகி அதை சாகடிக்கும். அப்போ T helper cells ஆகிறதுனால what will happen? Antibody production is reduced. நம் உடம்பிலே ஆன்டிபாடி இம்யூனோகுளோபுலின் உருவாக்கும் குறையும். acquired immunity is reduced. பெறப்பட்ட நோய் தடை காப்பானது குறையும். ஸோ we are prone to infection. ஏராளமான நோய் தொற்று நமக்கு ஏற்படும். இது பேஸு. எப்படி வருதுங்கிறதெல்லாம் பார்த்தோம். பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனில் வரலாம். அது மாதிரி தட் இஸ் செக்ஷுவல் அன்சேஃப் செக்ஷுவல் கான்டாக்டில் வரலாம். மதர் டு ஃபீச்சர்ஸ் வரலாம். அது மாதிரி நிறையா பார்த்தா எப்படிலாம் வரலாம். ஞாபகம் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்டில் வரலாம். உறுப்பு மாற்றம் செய்கின்ற சமயத்தில் யாருக்காவது நோய் தொற்று இருந்தால் வரலாம். வந்துடுச்சு அப்படின்னா வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை அப்படின்னு நம்ம திருக்குறள் கேள்விப்பட்டிருப்போம். எலிமுன்னர் வைத்தூர் போல கெடுன்னு படிச்சிருக்கேன். அது மாதிரி ப்ரொடெக்டிவாக நம்ம இருக்கணும். எப்படி ப்ரொடெக்டிவாக இருக்கணும்? சேஃப் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன். பிளட்டு கொடுத்தா கொஞ்சம் ஜாக்கிரதையாக வாங்கி செக் பண்ணி தான் ஏற்றிக்கணும். யூஸ் ஆஃப் டிஸ்போசபிள் நீடில்ஸ். ஒருத்தருக்கு குத்தினா ஊசியை மற்றருக்கு குத்தக்கூடாது. புதுசாக நம்ம இன்ஜெக்ட் பண்ணிக்கணும். அண்ட் ஃபைனலி சேஃபர் செக்ஸ். பாதுகாப்பான உறவு இருந்தால் இது வருவதற்கான
பாசிபிலிட்டி இல்லை. சிம்டம்ஸ் நிறையா சொல்லியிருந்தேன், அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் ரொம்ப முக்கியம் ஓரோஃபேரஞ்சியல் கேண்டிடியாசிஸ், மவுத்லேயும் த்ரோட்லேயும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் பூஞ்சை தொற்று ஏற்படும். காப்போசி சார்கோமா இட்ஸ் அ ஃப்ரீக்வென்ட் ஃபார்ம் ஆஃப் டியூமர். கட்டி ஒன்று செஸ்ட் மேலேயும் அப்டமன் மேலேயும் பர்பிள் கலரில் கட்டி வருங்கிறது ஞாபகம் வச்சுக்கோம். இந்த மாதிரி நிறையா சிம்டம்ஸ் கொடுத்துருப்பா. எல்லா எய்ட்ஸ் பேஷண்ட்டுக்கும் டியூபர்குலோசிஸ் டிபி இருக்குங்கிறது ஞாபகம் வச்சுக்கோ. ஆன்டி ரெட்ரோவைரல் ட்ரக் என்ன பேர்? அசிடோதைமடைன், ஜுடோவுடன் அண்ட் சாக்கோனோவியர். இது ஒரு ஐடியா. ரெகோனமி எய்ட்ஸ் அதை ஐசோலேட் பண்ணவா பேர் மறந்துடாத ராபர்ட் கேலோ அண்ட் லெக் மான்டாக்னியர் அப்படின்னு 2 பேர் ஐசோலேட் பண்ணால். ரொம்ப முக்கியம் ரெசோவாயர், தெக்கிடமாக இருப்பது மேக்ரோஃபேஜ். அதோட முக்கியம் டிப்ளாய்டு வைரஸ் டு ஜெனடிக் மெட்டீரியல். அதோட முக்கியம் you alter the enzyme reverse transcriptase has got the ability to convert RNA into DNA or DNA into RNA. இதில் காணப்படுகின்ற போது reverse transcriptase ஆனது RNA வை DNA வாகவும் DNA வை RNA வாகவும் மாற்றும். Thanks a lot for hearing. Thank you.